إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج منها ولا تقوم الساعة إلا في يوم الجمعة صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அனந்தரமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய நாள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்புகளில் சிலரை அல்லது சிலரை சிறப்புப்படுத்தி இருக்கிறான், மேன்மைப்படுத்தி இருக்கிறான். வானவர்கள் எடுத்துக்கொண்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலாவால் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறார். நபிமார்கள் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களை விட சிறப்புக்குரியவராக அல்லாஹ் தஆலாவால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால் சஹாபாக்களில் நபி தோழர்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். வேதங்களை எடுத்துக்கொண்டால் 4 வேதங்களில் இறைவனால் அருளப்பட்ட 4 வேதங்களில் மிக சிறப்பிற்குரிய வேதம் என்று சொன்னால் இறுதி இறைவேதமான குர்ஆன் ஷரீஃப். இடங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களை விட மக்கா நகரம் சிறப்பிற்குரியது. மாதங்களை எடுத்துக்கொண்டால் 12 மாதங்களில் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கிறார். அதுபோன்று நாட்களில் வாரத்தின் 7 நாட்களில் ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கியிருக்கிறார். அது எப்படி 7 நாட்கள் ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரிய நாள் என்று சொல்கிறீர்கள்? நபி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, சூரியன் எதன் மீது உதயமாகிறதோ அந்த நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாக இருக்கும். சொல்லி அடுத்து சொன்னாங்க, ஃபீஹி ஹுலிக ஆதம், மனித இனத்தின் மனித சமுதாயத்தின் முதல் மனிதரான பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். ஜும்மாவுடைய நாளில் தான் படைக்கப்பட்டார்கள். ஒஃபீஹி உத்கிலல் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரூஹை கொடுத்து சொர்க்கத்தில் நுழைய வைத்ததும் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான். ஜும்மாவுடைய நாளில் தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நுழைய வைத்தார். ஒஃபீஹி உக்ரிஜ மின்ஹா,
பிறகு சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதும் ஜும்மாவுடைய நாளில்தான். கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தகூமு ஸாஅ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ. உலக அழிவு நாள் நிகழாது, ஏற்படாது ஜும்மாவுடைய நாளை தவிர. இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டு மறு உலகத்தை துவங்குவதும் எந்த நாளில்தான்? ஜும்மாவுடைய நாளில்தான். அப்ப சொல்லுங்க, ஜும்மாவுடைய நாள் சிறப்பு நாளா இல்லையா? எந்த நாளில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்காக தேர்ந்தெடுத்தானோ, எந்த நாளில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சொர்க்கத்தில் நுழைய வைத்தானோ, எந்த நாளில் அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைத்தானோ, எந்த நாளில் உலக அழிவு நாள் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து வைத்திருக்கிறானோ அந்த நாள் சிறப்புக்குரிய நாள், மேன்மைக்குரிய நாள். உலக அழிவு நாள் எப்பொழுது நிகழும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எந்த கிழமை நிகழும் என்று தெரியும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், எப்பொழுது உலகம் அழியும், எப்பொழுது உலக கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும், மத்த ஸாஅ என்று கேட்டார். நபி இப்படி பதில் சொன்னாங்க, கேள்வி கேட்கக்கூடியவர் கேள்வி கேட்கப்பட்டவர் விட நன்கு அறிந்தவர். ஹதீஸ் இப்படி வருகிறது, கேள்வி கேட்கப்பட்டவர் கேள்வி கேட்கக்கூடியவரை விட இந்த விஷயத்தில் அகலமானவர் அல்ல, நன்கு அறிந்தவர் அல்ல என்று சொன்னார். உண்மையை சொல்ல போனா இந்த கேள்விக்கு பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது. காரணம், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், உலக அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும் என்ற இல்ம், அந்த ஞானம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உண்டு, இறைவன் மட்டும்தான் உண்டு. என்றாலும் எந்த நாளில் அது நிகழும் என்பதை அல்லாஹ் தன் இறை தூதருக்கு சொல்லி இருக்கிறார். அது நிகழ்வதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா பெருமானார் ரசூலுகளுக்கு வஹியாக அறிவித்திருக்கிறான், நபி நமக்கு சொல்லி இருக்கிறான். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரிய நாள், ஜும்மாவுடைய தொழுகை சிறப்பிற்குரிய தொழுகை என்பதை இந்த உம்மத் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்ஆ என்று குர்ஆன் ஷரீஃபில் தனியா ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறார். ஒரு அத்தியாயமே, ஒரு சூறாவே ஜும்மாவுடைய பெயர் சூரத்துல் ஜும்ஆ, அந்த சூறாவுக்கு பெயர். அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளை பற்றி குறிப்பிட்டு என்ன செய்கிறார்? பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நினைவுகூருவதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, ஜும்மாவுடைய தொழுகைக்கு அழைக்கப்பட்டால், ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுடைய தொழுகைக்காக முஅத்தின் அழைப்பு கொடுக்கிறார். ஹய்ய அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். இந்த சப்தம் நம்முடைய செவிகளில் விழுந்து விட்டால் வியாபாரத்தை நிப்பாட்டுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள், கொடுக்கல் வாங்கலை விட்டு விடுங்கள். தொழுகைக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். இதுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் இருந்தார், யூத சமுதாயம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை நாளை சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கினான். அந்த நாள் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு போட்டான், சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் மீன் பிடிக்க செல்லாதீர்கள். இப்லீஸ் இருக்கான ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துவான். இந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து அவனுடைய வேலை அதுதான். இந்த யூதர்கள் சனிக்கிழமை நாட்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் மீன் பிடிக்க போகாம ஒரு பேணுதலா வணக்க வழிபாட்டு விவாதத்தில் இருந்தாங்க. அன்னைக்கு பாருங்க, மற்ற நாட்கள்லாம் படகு எடுத்துட்டு போய் போட் எடுத்துட்டு போய் தூரமா போய் மீன் பிடிக்கணும். இந்த சனிக்கிழமை பார்த்தா மீன் கூட்டமா கரை வரையும் வருது, நர்ஸு கேட்க மாட்டாரு.
கஷ்டப்பட்டு மற்ற நாளெல்லாம் தேடி போவோம். இன்னைக்கு அது நம்மளை தேடி வருது. நமக்கு கண்ணு முன்னாடியே மீன் கூட்டு கூட்டமா நிற்கிது. அதை பிடிக்கலாமே, நப்சு என்ன செய்யுது, தூண்டு எல்லாம் இப்படி சொல்லிய வேலை. பிறகு ஒரு கட்டத்தில் அவர் நப்சுக்கு அடிமையானார்கள், இறை உத்தரவை மீறினார்கள். சனிக்கிழமை நாட்கள்ல மீன் பிடிக்க போனார்கள். எந்த நாள் அவர்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக கொடுக்கப்பட்டதோ அந்த நாள்ல அவருடைய தொழில் வியாபாரம், மீன் பிடிக்கக்கூடிய தொழில் வியாபாரம். அந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது, அந்த வியாபாரத்துடைய முயற்சி ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இருக்க, அதை மீறி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உத்தரவை மீறினார்கள். அவர்களுக்கு சிறப்புக்குரிய நாள் ஆக்கப்பட்ட சனிக்கிழமை நாள்ல இறை உத்தரவை மீறிய காரணத்தினால், இப்லீசுடைய அந்த உத்தரவு கட்டுப்பட்டு அவர்கள் மீன்பிடிக்க சென்ற காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றார்கள், கோபத்தை பெற்றார்கள். நஷ்டமடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் அவர்கள் உத்தரவிட்டால் குரங்குகளாக உருமாற்றப்பட்டார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அன்பானவர்களே, நமக்கும் அல்லாஹ் ஒரு நாளை சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறார். இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு நமக்கு அல்லாஹ் ஒரு நாளை சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறார். எந்த நாளுங்க அது? ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய நாளாக ஆக்கிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு என்ன? முஅத்தினுடைய அழைப்பு உங்களுடைய செவிகள் விழுந்து விட்டால், ஜும்மாவுடைய தொழுகையை அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், துறையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய நாள்ல கூட, இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக ஆக்கப்பட்டிருக்கும் இந்த நாள்ல கூட கடைசி நேரத்தில் வந்து சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார். பயானா முடிஞ்சு, புதுபாலா முடிஞ்சு, இமாம் ஜமாத்துல கடைசி ரக்காத்துல சேரக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஜும்மாவை தவறவிடக்கூடிய மக்களும் இருக்கிறார் என்பது வேதனையான விஷயம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு ஒரு நாளை சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறான்னு சொன்னா அந்த நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த நாளில் நாம் என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலுக்கு வழிபாடு இருக்கிறார்களோ அதை முறையாக சரியாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இல்லாம மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு கூட்டத்தார்கள் அதற்கென்று முக்கியத்துவம் கொடுத்து முன்கூட்டியே வருகைந்து மஸ்ஜிதில் அமர்ந்து ஜும்மாவுடைய பயானை கேட்கிறார்கள், தொழுகிறார்கள், விவாதம் செய்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய வருகை பறக்கத்தினால் அந்த உம்மத்தை விட்டு வைத்திருக்கிறார்கள் சொல்லலாம். அன்பானவர்களே, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகதஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ வ யதطهر ما استطاع من طهر. நபி சொல்லக்கூடிய செய்தி, ஜும்மாவுடைய நாள்ல ஒருத்தர் குளித்தார், ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி குளித்து, وَيَتَطَهَّرُ مَا اسْتَطَاعَ مِنْ طُهْرٍ, முடிந்த அளவுக்கு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார். நல்ல அழுக்கு தேய்ச்சி சுத்தமா குளிச்சார். குளிக்க ரெண்டு குளிப்பு இருக்கு. ஒண்ணு நல்ல அழுக்கு தேய்ச்சி சுத்தத்துக்காக குளிக்கிறது, இன்னொரு பேருக்காக குளிக்கிறது. அது நடைமுறை பேர் வச்சிருக்கிறாங்க, காக்கா குளிப்பு. காக்கா குளிப்பு ரெண்டு முக்கிய வந்துடுறது. சும்மா ரெண்டு வாரி தண்ணியை ஊற்றிட்டு வேணா முடியாண்டது. இங்க ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நல்ல அழுக்கு தேய்ச்சி சுத்தமாக செஞ்சார், குளித்தார். அதன் பிறகு தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொண்டார். அதன் பிறகு நறுமணம் பூசிக்கொண்டார். இருக்கக்கூடிய ஆடையை நல்ல ஆடை உடுத்திக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டார். அதன் பிறகு ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதை நோக்கி அவர் விரைந்து வருகிறார். வந்து மஸ்ஜிதில் அமைதியாக உட்கார்றார். யாருக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாமல் ஒரு ஓரம் உட்கார்ந்து ஜும்மாவுடைய பயானை கேட்கிறாரு, திக்ர்ல தஸ்பீஹ் செய்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கு இன்னொரு செய்திகள் இருக்குது. அவ்வாறு உள்ள வரும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா ரெண்டு பேரை பிரிச்சு விட்டு அவங்களுடைய தோள் புஜத்துக்கு மேல காலத்துக்கு போட்டு உள்ள வருது. அப்படி வரும்போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே இல்லையா, சங்கடம் ஏற்படுமே இல்லையா?
இந்த மாதிரிலாம் காரியம் செய்யாம, நபி சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த மாதிரி காரியம் செய்யாம இவர் உள்ள வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இமாம் சொல்லக்கூடிய குத்பாவை செய்யப்படுத்து கேட்கிறாருன்னு சொன்னா, இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை இவர் செய்யக்கூடிய அனைத்து பாவங்கள் இவருக்கு மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இப்ப இந்த நபிமுறை சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஜும்மாவுடைய நாள தொழுகைக்காக வேண்டி ஜும்மா நாளுக்காக குளிக்க வேண்டும், சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல ஆடை உடுத்த வேண்டும், நறுமணம் பூச வேண்டும், தலைக்கு எண்ணெய் தேய்க்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு விரைந்து வர வேண்டும், மஸ்ஜிதுக்கு வருகிற பொழுது யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, மஸ்ஜிதில் வந்து அமர்ந்து அரட்டை அடிக்கக்கூடாது, மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, மௌனமா அமைதியா இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அன்பானவர்களே, வேண்டுமென்று ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுவிடுவது கூடாது. அது முனாஃபிகின் அடையாளம், நயவஞ்சகரின் அடையாளம், ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. 7 நாட்கள்ல 5 நேர தொழுகையை எப்படி நாம் பேணுதலாக தொழ வேண்டுமோ அதை விட ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த தகுந்த காரணம் இல்லாமல் வேண்டுமென்றே ஜும்மாவுடைய தொழுகை விடுவது கூடாது. 4 நபர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை. ஒன்று சிறுவர்கள், பருவயது அடையாத சிறுவர்கள், ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை. ஆனாலும் அவர்களையும் அழைத்து வந்து பயிற்சி கொடுக்க வேண்டும், ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். 2வது பெண்கள், பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை. அவங்க நுகருடைய தொழுகை ஜும்மா நாளில் தொழுது கொள்ளலாம். 3வது நோயாளி, நோயாளிக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை. அருமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ முடியாத அளவிற்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, நோயாளியா இருக்கிறாரு, அவரால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வர முடியாது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், தொழுகை வீட்டிலே இருந்து தோழருடைய தொழுது கொள்ளலாம். நம்மால் மஸ்ஜிதுக்கு வர முடியும், இயலும், ரொம்ப நோய் இல்லை, சும்மா லேசா நோய் தான் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு என்ன வேண்டும், வர வேண்டும். வர இயலாத அளவிற்கு முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜும்மாவுடைய தொழுகை விட்டு தோழருடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். இதெல்லாம் சரியா. 3. 4வது நபர் தன்னுடைய சுய அறிவை இழந்து விட்டார், பைத்தியமா இருக்கிறார், மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகை கடமை இல்லை. மற்றபடி யார் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ, நல்ல நிலையில் இருக்கிறார்களோ, பருவயது அடைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை வேண்டுமென்றே விடுவது பாவமான காரியம். பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தையை கவனிங்க. நபி சொல்றாங்க, மன் தரக்கல் ஜும்ஆ மின் கைரி தரூரத்தின், எந்த விதமான அவசிய தேவையில்லாமல் ஜும்மாவுடைய தொழுகை யார் விட்டுவிடுகிறாரோ குத்திப முனாஃபிகன், அவர் முனாஃபிக் என்று பதிவு செய்யப்படுவார். முனாஃபிக்கிறது நல்ல பட்டம் அல்ல, மோசமான பட்டம் அது. அல்லாஹ் முனாஃபிகை பத்தி குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தரிக்கில் அஸ்ஃபலி மினன் நார், நாளை மறுமையினால நரகத்தினுடைய அடி ஆதாரத்துல பாதாளத்துல இந்த முனாஃபிகீன்கள் இருப்பார்கள். நரகத்திலேயே மிக அதிகமாக துன்பம் கொடுக்கப்படக்கூடிய யாரு, முனாஃபிகீன்கள். முஷ்ரிக்கு காஃபிர்லாம் விரோதி, இந்த முனாஃபிகால இவன் துரோகி. விரோதியை விட துரோகிக்கு அல்லாஹ் தண்டனையை கடுமையாக கொடுப்பதாக திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லிக்கார். இன்னொரு ஹதீஸ் ஷரீஃபில் இப்படி வருகிறது, அருமை பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஜும்மாவுடைய தொழுகையை விடுவதை விட்டும் இந்த உம்மத் தவிர்ந்து கொள்ளட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய உள்ளங்கள்ல முத்திரை ஊட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய உள்ளங்கள்ல முத்திரை ஊட்டி விடுவான்னு சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்மல யகூனன்ன மினல் காஃபிரீன், இறைவன் முத்திரை ஊட்டி விட்டார் என்று சொன்னால் அதன் பிறகு
பராமுகமானவர்களில் ஒருவராக அவர்கள் ஆகிவிடுவார்கள். பராமுகமானவர்கள் ஒருவராக என்று சொன்னால் இறை கடமைகளை செய்வதை விட்டும் பராமுகமானவர்களாக. பரதான தொழுகையின் பக்கம் ஆர்வம் ஏற்படாது, பரதான நோன்பின் பக்கம் ஆர்வம் ஏற்படாது, பரதான ஜகாத்தின் பக்கம் ஆர்வம் ஏற்படாது, பரதான ஹஜ்ஜின் பக்கம் ஆர்வம் ஏற்படாது. இவை அனைத்தை விட்டும் அவர்கள் பராமுகமாக கவனக்கூடியவராக இருப்பார்கள். ஏன்? அல்லாஹ் கல்ப முத்திர குத்திட்டான். ஏன் அல்லாஹ் கல்ப முத்திர குத்தினா? இவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை வேண்டும் என்றே விட்டுக் கொண்டே இருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவு பாதிப்பு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய நாள்ல தகுந்த காரணம் இல்லாமல் ஜும்மாவுடைய தொழுகை நாம் விடக்கூடாது. பிரயாணம் செய்வதாக இருந்தால் கூட நம்முடைய பிரயாணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகையை தவறாத விதத்தில் நம்முடைய பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரயாணத்தில் ஜும்மா தவறாமல் இருந்தால் எந்த ஊர்ல இறங்கினா நமக்கு ஜும்மா கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஊர்ல இறங்கி ஜும்மா முடிச்சுட்டு பிறகு பிரயாணத்தை தொடரணும். அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புலாம் நம்முடைய காலத்தில் இருக்குதா இல்லைங்களா? எனவே முடிந்த வரை ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுவிடாமல் அதை பேணுதலாக தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவராக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஜும்மாவுடைய நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் துவா செய்தால் நம்முடைய துவா கபூலாகும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா மக்பூலாகக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம் ஜும்மாவுடைய நாள். ஃபீஹி ஸாஅ லா யுவாஃபிதுஹா அப்துன் முஸ்லிமுன் வஹுவ காயிமுன் யுஸல்லி யஸ்அலு அல்லாஹ தஆலா ஷைஅன் இல்லா அஅதாஹு இய்யாஹு. நபி சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல ஒரு அடியான் நின்று வணங்கி அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏதேனும் ஒன்றை கேட்டால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. கண்டிப்பா அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, புகாரி ஷரீஃப் அந்த ஹதீஸ் வருகிறது. நபி சொன்னாங்க, அது கொஞ்சமா இருக்கு, தன்னுடைய விரல்களை கொண்டு செலுத்திவை செய்தார்கள். அந்த நேரம் குறைவா நேரமா இருக்கு, நீளமா நேரம் இல்ல, கம்மியா நேரம் சொன்னாங்க. எந்த நேரம் அது சொல்லுங்க, நாங்கள் அந்த நேரத்தை துவா செஞ்சு அல்லாஹ் ஏதாவது வாங்கிக்கிறோம் அப்படின்னு யாரும் கேட்கலாம், தெரியாது. எந்த நேரம் என்பதை பெருமானார் ரசூல் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் ஜும்மாவுடைய நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அனுபவபூர்வமாக பெற்றுக்கொண்ட உலமாக்கள் சில நேரங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரங்கள்ல அல்லாஹ் துவா கபூலாக்கலாம், எனக்கு அது கிடைத்திருக்கிறது என்று தங்கள் அனுபவத்தை சொல்கிறார்கள். அதில் ஒன்று, ஜும்மாவுடைய தொழுகையில இமாம் அதான் சொன்னதற்கும் எகாம சொல்வ மத்தியில் இருக்கக்கூடிய நேரம். சில உலமாக்குடைய கருத்து, சில உலமாக்குடைய கருத்து, இமாம் குத்துபா என்பதற்காக வேண்டி ஏறி 2 குத்துபா ஓதுறாங்கல்ல, 2 குத்துபாவுக்கு மத்தியில் அமரக்கூடிய அந்த சிறு நேரம் என்பதாக சொல்றாங்க. இன்னும் சில நபர்கள் அது இமாம் குத்துபாவை முடித்துவிட்டு இறங்கி தொழுகை நடந்ததற்கு முன்னால் உள்ள நேரம் என்று சொல்றாங்க. இன்னும் சில நபர்கள் அந்த நேரம் என்பது பரதான ஜும்மாவுடைய தொழுகை முடித்ததற்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சொல்றாங்க. குறிப்பாக இந்த நேரம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 4 நேரங்கள் ஏதேனும் ஒரு நேரமாக இருக்கலாம் என்பது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 4 நேரங்களை துஆவுக்காக பயன்படுத்திக் கொண்டால் நம்முடைய தேவை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, ஜும்மாவுடைய நாள்ல பெருமானார் ரசூல் சொன்னாங்க, 2 விஷயங்களை நீங்க செய்யுங்க. ஒன்று, திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுங்க. ஜும்மாவுடைய நாள்ல சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுங்க. எந்த ஒரு முஃமின் ஜும்மாவுடைய நாள்ல சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அவர் அடுத்த ஜும்மா வரை அல்லாஹ் அவருக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவான் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய நூர், அல்லாஹ்விடம் கிடைக்கிற நூர், பிரகாசம், நிஅமத், அருள்கொடை. அந்த அருள்கொடை எதன் மூலமாக கிடைக்கிறது? ஜும்மாவுடைய நாள்ல சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவதன் மூலமாக கிடைக்கிறது. 2வது விஷயம் சொன்னாங்க, நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள்.
அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மாவுடைய நாள்ல என் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து ஸலவாத்து சொன்னாலும் அந்த ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க ஹயாத்தா இருக்கிறீங்க, நாங்களும் ஹயாத்தா இருக்கிறோம், நாங்க உங்க மேல ஸலவாத்து ஓதுறோம், ஏன்னா அந்த ஸலவாத்து உங்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சரி, நீங்களும் ஒரு நாள் வஃபாத்தாவீங்க, இல்லை நீங்களும் ஒரு நாள் மரணமாவீங்க, கபூர்ல அடக்கம் செய்யப்படுவீங்க. கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டா என்ன ஆகும்? மண்ணோடு மண்ணை மக்கி ஊக்கி போயிருவாங்க, அப்படித்தானே? அதன் பிறகு உங்கள் மீது ஸலவாத்து சொல்லப்பட்டால் அந்த ஸலவாத்து எப்படி உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்ற கேள்வி கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு செய்தியை சொன்னார். ஒன்று, அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு உத்தரவிட்டு இருக்கிறார், நபிமாருடைய உடலை நீ சாப்பிடக்கூடாது, நபிமார்கள் உடலை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த பூமிக்கு உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினால் நபிமாருடைய உடல் மண்ணோடு மண்ணாக மக்கி ஊக்கி போகாது. அப்ப நான் இறந்து போனதற்கு பின்னால் எப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேனோ அப்படித்தான் இருப்பேன். நம்பர் 1. இரண்டாவது சொன்னார்கள், என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து யாராவது எனக்கு சலாம் சொன்னால், என் மக்பராவுக்கு வருகை தந்து எனக்கு யாராவது சலாம் சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னால், அந்த சலாத்துக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி எனக்கு ரூஹ் திரும்ப கொடுக்கப்படுகிறது, நான் அந்த சலாத்துக்கு பதில் சொல்கிறேன் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் ஒருவருடைய மக்பராவுக்கு முன்னால் ஜியாரத் நடைபெற்றுக் கொண்டே இருக்குன்னு சொன்னா யாருடைய தவறுங்க? நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு. எல்லா நாட்களையும் கூட்டம் கூட்டமா மக்கள் சென்று சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொரு சலாமுக்கு நபி பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய நாள்ல உலகத்தில் எந்த மூலையில் இருந்து நான் நபியின் மீது ஸலவாத்து சொன்னாலும் அந்த ஸலவாத் மலக்குமார்கள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், உலகத்துல இந்த நாட்டுல இந்த மாவட்டத்துல இந்த ஊர்ல இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது 100 வரி ஸலவாத்து சொன்னார் என்று நம்முடைய தகப்பனாருடைய பெயரோடு நம்முடைய பெயர் சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. எனவே இந்த ஜும்மாவுடைய நாள்ல நாம் செய்ய வேண்டிய செயல்கள்ல மிக முக்கியமாக நம்முடைய நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிக அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு சொன்னா, ஜும்மாவுடைய நாள்ல செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதில் வந்து அமர்ந்து பிற நபர்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது, கவனக்குறைவாக இருப்பது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நாம் அவரை பார்த்து ஜும்மாவுடைய நாள்ல பள்ளிவாசல் உட்கார்ந்து பேசக்கூடாது, பேசாதீங்கன்னு சொன்னா நீங்கள் வீணான வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள் என்றாலும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு கூட பேசக்கூடாது என்று சொன்னால் துனியாவுடைய விஷயங்களை, உலக விஷயங்களை ஜும்மாவுடைய நாள்ல மஸ்ஜித் அமர்ந்து பேசுவதை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறோம்? அன்பானவர்களே, ஜும்மாவுடைய நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி பிரத்யேகமாக மஸ்ஜிதுக்கு விரைவாக வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி சொன்னாங்க, கடைசி செய்து சொல்லி முடிக்கிற, யார் மிக சீக்கிரமாக ஜும்மாவுக்கு வருகை தருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அடுத்து தாமதமாக வரவங்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். நபி சொன்னாங்க, தாமதம் வர வர நன்மை குறைஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் தாமதம் வந்தா ஒரு கோழியை கொடுத்த நன்மை கிடைக்கும். அப்புறம் தாமதம் வந்தா ஒரு முட்டையை கொடுத்த நன்மை கிடைக்கும். இப்படியே ரசூலா வரிசைப்படுத்திட்டு எப்ப இமாம் குதுபாவுக்கு மெம்பர்ல ஏற ஆரம்பிக்கிறார்களோ வாசல் என்று நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய அந்த ஏட்டை மூடிவிட்டு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து அமர்ந்து செவிமடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதன் பிறகு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் அதில் பதிவு செய்யப்படுவதில்லை. எந்த அளவுக்கு ஜும்மாவுக்கு சீக்கிரமா வர்றோமோ நம்முடைய பெயரை மலக்குமாக பதிவு செய்வாங்க, நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் தஆலா
ஜும்மாவுடைய நாளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து சிறப்புப்படுத்துவதற்கும் ஜும்மாவுடைய நாளில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை முறையாக சரியாக செய்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.